ஹாய்! சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போனோம். ஸோ மொட்டை மாடிக்கு போனோனே என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி, விறகு கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொட்டாங்குச்சியோட நார் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கீழே இருந்துட்டு ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்த்திகை மாத காற்றுல அடுப்பு எப்படியோ எரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மீன் குழம்பு தான் ஸ்பெஷலாக அடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டவ்வில் செய்கிறத விட அடுப்பில் செய்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி ரொம்ப நாள் கழிச்சு மாடியில் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே, அம்மா, ஹஸ்பண்டு 3 பேருமே மேலே போய் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். என் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. ஸோ மேலே போய் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டோம். ஸோ அப்படியே மீன் குழம்பு ரெடி பண்ணுற கேப்பில் அப்படியே பக்கத்தில் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அழகாக ஃபீட் பண்ணிவிட்டு மீன் குழம்பு சமைக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த கார்த்திகை மாதம் காற்றுன்றனால மாடியில் உட்கார முடிஞ்சுது. இல்லைன்னா சம்மர் டைமில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அன்றைக்கி பேர்ட்ஸ்க்காக கொஞ்சம் அரிசி போட்டிருந்தோம். அது அழகாக பீஜன் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பீஜன் அவங்க பார்த்ததே இல்லை. அன்றைக்கின்னு பார்த்து அவ்வளோ பீஜன்ஸ் இருந்தது. அழகாக அதையும் பார்த்துட்டு அப்படியே மீன் குழம்பு சைடில் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது தான் வேலை. கீழே போய் ஃபிஷ் ஃப்ரையும் ஒயிட் ரைஸ் மட்டும் செய்ய வேண்டியது இருந்தது. அது மட்டும் செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் அன்றைக்கி. மீன் குழம்போட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே அடுப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு. நீங்கள் யூஸ்வலாக செய்கிற குழம்பை விட அதிகமாகவே எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் இந்த தீயை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.